எதையுமே விட்டுறக்கூடாது, கடைசி வரலும் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக பதிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் சம்டைம் லெட்டிங் கோ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஒரு சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களுக்கு நிறைய டைம் க்ளோஷர் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க எனக்கு க்ளோஷர் கொடுக்கல, நான் இன்னும் அதுலேருந்து மூவ் ஆகலை, எனக்கு க்ளோஷர் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஷர் கொடுத்துக்கிட்டீங்கன்றது தான் முக்கியம். நிறைய டைம் நம்ம டாக்ஸிக்காக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம், நம்ம நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இத்தனை வருஷம் 10 years ஆஃப் லவ் யூனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, எனர்ஜெட்டிக்கலி, டைம், மணி, நிறைய விஷயத்தில் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுட்டு வெளில வர முடியாது, நான் அதே டாக்ஸிக் பேட்டர்ன்லேயே இருக்கேன், நான் அதே அட்டாச்மெண்ட்லேயே இருக்கேன், அது எனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது நிறைய டைம் ராங் டிசிஷனாக தான் நான் நினைக்கிறேன். சைக்காலஜிக்கலி நீங்கள் ஒரு சில விஷயத்தை அன்லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில விஷயத்தில் சரி போகட்டும்னு விட்டு தான் ஆகணும். உங்களுக்கு யூஸ் ஆகாத எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கட்டும், ரொம்ப பெரிய விஷயமாகட்டும், நீங்கள் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது ஃபெயிலியர் தான் தெரிஞ்சு இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஹர்ட் தான் தராங்க அப்படின்னா அதை விட்டுறது தான் நல்லது.